எல்லா கட்சியிலும் பேச்சாளர் பேச இல்லைன்னு குறைவு இருக்குது. நாம் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே பேச்சாளர். 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் 6 மணிக்கு பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் பேசி தான் ஆகணும். நீங்கள் அந்த காலத்தில் வந்து அந்த பெட்ஷீட்டு ஏலம் விடுவான் பார்த்துருக்கீங்களா? போர்வை அந்த காண்டா விளக்கு போட்டு போடுவான். மேலே வந்து படுதா போட்டிருப்பான். ராத்திரியே கட்டுருவான். இப்படி கட்டி ஆள் போது அந்த போர்வையை வந்து ஏலம் விட்டுட்டு காலில் இடத்த காலி பண்ணுருவான். வியாபாரம் முடிஞ்சிடும். அது மாத்தாண்டா திமுக ஊருக்கு ஊரா அந்த பெட்ஷீட்டை கட்டி இருக்கிற மக்களை வந்து அங்கே அடைச்சி, டேய் என்னடா நாடுறா இது? இந்த தேர்தல் கமிஷன் ஆணையன்னு ஒன்று இருக்கா இல்லையாடா? விஷம் கொடுத்து கொள்ளலாம் அவனெலாம். நாங்கள் ஊராக போகிறோம், எங்கே பார்த்தாலும் டென்ட் கொட்டா போட்டு இருக்கிற மக்களை கொண்டு வந்து அடைச்சி வச்சு ஆடு மாடுகளை எப்படி பட்டியில் அடைத்து வைப்பார்களோ அதுபோல அடைத்து வைத்து அவர்களுக்கு மாலை 3 மணி வரை அமர வைத்து 200 ரூபா ஒரு ஆளுக்கு. இது ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு, மக்களாட்சி தத்துவத்தை பேசுகிற நாடு. வாய்க்கிட்டே சொல்றான். இந்த ஞாயிற்றுக்கிழமை வரலையும் ஆடை பிடிச்சிட்டு வந்து வச்சிருப்பான் பார்த்துறீங்களா? எங்கள் மாப்பிள்ளை பாயிலாம் ஞாயிற்றுக்கிழமை வெட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு இலை போடுவான், வெட்டி தழை அப்படியே காட்டுவான். எப்படி காட்டுவான்? அது நறுக்குன்னு வாயை பிடிச்சி பிடிக்கும். அதே மாதிரி 200 ரூபா கொடுக்குறான்டா இந்த திமுக காரன். கேட்டா நாங்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய கட்சி. கொஞ்சோண்டு விஷம் இருந்தா குடிச்சு செத்துருங்கடா. தமிழ்நாட்டில் அதுல 9 கட்சி கூட்டணி இவனுங்க. எங்க ஐயா எங்க சித்தப்பா, அது சித்தப்பான்னு சொன்னா கோவப்படுற எடப்பாடியை நீங்க முடியும் எப்படி சித்தப்பான்னு சொல்லலாம்? டேய், விரோதியா இருந்தா கூட சித்தப்பா சித்தப்பா தான்டா எங்களுக்கு. எடப்பாடியுடைய சித்தப்பா, ஓபிஎஸ்னுடைய பெரியப்பா, எங்கள் ஐயா ராமதாஸ் கூட எங்களுடைய தாத்தா, என் சொந்தக்காரன்டா. ஆனா திமுக அப்படி இல்லை. இங்க உள்ள திமுகவுக்கு ரோசம் இருக்கோ மானம் இருக்கோ கருணாநிதி குடும்பத்திற்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் 1% கூட சொந்தம் ஒப்புரவு கிடையாது. எல்லாம் ஓங்கோல இருந்து வந்தவன். அப்படி இருக்குமே ஆனால் தமிழ்நாடு என்றைக்கோ உள்ள இந்தியாவில் முதன்மை மாநிலமாக முன்னேறி இருக்கும். ஆறு வெட்டிருப்பான், குளம் வெட்டிருப்பான், ஏரி வெட்டிருப்பான், கம்மாய் வெட்டிருப்பான், தாங்கள் வெட்டிருப்பான், தருவ வெட்டிருப்பான். வெட்டி இந்த மண்ணினுடைய வளத்தை காப்பாற்றிருப்பான். அவனுக்கு வந்து எதுவுமே கிடையாது. நான் சொல்ற மாதிரி போர்வை விற்க வந்த பசங்க இவனுக்கு. வேலை முடிஞ்சோன்னா காலி பண்ணிருவான். நந்தன் கால்வாய்னு ஒன்று இருக்கு இங்க. பல்லவர் காலத்தில் கட்டின கால்வாய், வெட்டின கால்வாய் நந்தன் கால்வாய். அந்த கால்வாயை சுத்தம் பண்ணி பருவ காலத்தில் பெய்கிற மழை நீரை இருக்கிற 40 என் அண்ணன் தம்பிகள் கேட்கணும். நாங்க வந்து இங்க இருக்கிற திமுக காரனை கேட்கல, கருணாநிதி குடும்பத்தை கேட்கிறோம். இந்த மண்ணினுடைய தாழ்வுக்கு ஒரே ஒரு குடும்பம் தான் பொறுப்பு ஏத்துக்கணும். கருணாநிதி குடும்பம் தான். இங்க இருக்கிற என் அண்ணன் தம்பி எல்லாம் நினைச்சுக்கிட்டான். அந்த ஆளு பேசும்போது, தமிழர்களே தமிழர்களே, என்னை கரையில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் வருவேன், கவிழ்ந்து விட மாட்டேன் சொன்னோன்னு நம்ம ஆளு எல்லாம் அந்த பழைய கட்டு மரத்தில் ஏறினா நம்ம எல்லாம் கொண்டு போய் கன்னியாகுமரி கடல்ல கவுத்து விட்டு கனிமொழி, ஸ்டாலின், அழகிரி, முக தமிழரசு எல்லாரையும் கொண்டு வந்து கோபாலபுரத்தில் பெரிய வீடு. இன்னைக்கு அந்த வீடு போய் பாருங்க. யாளுக்கு வீடு கட்டி கொடுக்குறான் தெரிஞ்சுக்க. நீ என் அண்ணனுக்கும் தம்பிக்கும் வீடு கட்டி கொடுக்கிறான். கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் பேரு எவ்வளவு தெரியுமா தொகை? அந்த வீட்டுடைய தொகை எவ்வளவு தெரியுமா கட்டுறதுக்கு? 3 லட்சம் ரூபாய். நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற விக்கிரவாண்டியை வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பார்ந்த உறவுகளை, என் சத்த சொந்தங்களை கேட்கிறேன். திமுகவிலே தாங்கள் இணைத்துக் கொண்டு நான் திமுக காரன் என்று பிதற்றிக் கொள்கிறவர்கள் கேட்கிறேன். 3 லட்சம் ரூபாயில ஒரு வீடு கட்ட முடியுமா? பாத்ரூம் கட்ட எவ்வளவு செலவாகுது தெரியுமா? 30,000 ரூபாய் செலவாகுது சின்ன பாத்ரூம் கட்டுறதுக்கு. அதுக்கு ஏற்கனவே கட்டுருக்காங்க. கழிவற மாதிரி பம்பு செட்டில் காலை உள்ள வச்சா தலையை வெளியே வைக்கணும். அது கலைஞர் காங்கிரீட் வீடு. யாரடா ஏமாத்த பாக்குறீங்க? இந்த பார், நான் ஒன்று சொல்லிட்டு போறேன். இதுவரை ஆளுகிற கட்சி தான் இடைத்தேர்தல் ஜெயிக்குங்கிற வரலாறு.
இதுவரை ஆளுகிற கட்சி தான் வெற்றி பெறும் என்கிற வரலாறு. இந்த விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் கட்சி தான் வெற்றி பெற போகிறது என்பது இன்றைய வரலாறு. எழுதி வச்சுக்க. நான் சொல்லிட்டு போறேன். நீ எத்தனை கட்சி வேணாலும் சரி, நீங்க பார்த்தா பார்க்கலாம். இந்த கோமணத்தை துவைச்சு காய வச்சுட்டு போவான் பாரு. ஏடா 11 கோடியாடா ஒரு வாகனத்தில் பறக்கும். கலர 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 கலரா பறக்குதுடா. இவனை தேர்தல் வரலையும் தேர்தல் ஆணையம் அந்த நாளை அறிவிக்கிற வரையில் மணல் விட்டான். திமுக குளத்தை துத்து விட்டான், ஏரியை துத்து விட்டான், வீடு கட்டி விட்டான்னு கத்துவான். தேர்தல் ஆணையம் என்னைக்கு தேர்தல் தேதியை அறிவிக்கிறதோ மச்சான், நம்ம எல்லாம் ஒன்று மச்சான். இந்த 7 கூட்டணிக்காரனும் 9 கட்சிக்காரனும் அந்த கொடியை பாரு. வெளிநாட்டுக்காரன் வந்தா காரி மோரம் எடுத்துப்பான். தமிழ்நாட்டில் என்னடா 50 ஆண்டு காலம் வரலாற்று சிறப்புமிக்க ஆட்கள்னு சொல்றான். உலகத்தில் வரலாறு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம், வேளாண்மையை கற்றுக் கொடுத்தவன் தமிழன்னு சொல்றா. ஒரு 5-6 கோமணத்தை கட்டி கடகடன்னு தொங்க விட்டு போறான். மானகட்ட பயிர் என்னடா ஆடுறான்னு கேட்பான். நான் சொல்லிட்டு போறேன், உலகத்தில் ஒரே கொடி, உலகத்தில் ஒரே கொடி, ஒரே வாகனம், அது புலிக்கொடி. என் ராஜன், என்னுடைய பேரரசன் ராஜராஜ சோழன் இந்த உலகத்தில் ஓங்கி தாங்கி பிடித்த கொடி. என் அண்ணன் 22 வல்லரசு நாடுகளை ஆளவிட்ட போது ஓங்கி தாங்கி பிடித்த புலிக்கொடி இன்றைக்கு அவன் தம்பி செந்தமிழன் சீமான் இந்த மண்ணிலே பறக்க விட்டிருக்கிறார். 2026 இந்த தேர்தலில் முதல்ல என் தங்கச்சி உள்ள அனுப்புறோம். எங்க சட்டமன்றத்தில் உள்ள அனுப்புறோம் என் தங்கச்ச. அதுக்குள்ள என் தம்பி வந்துட்டு உள்ள அனுப்புறோம். 2026 பார்த்து பண்ணாவாங்கடா. இல்லை உங்க படம் ஓடாதுரா. தமிழ்நாட்டில் இனிமேல் நீங்கள் படத்தை ஓட்ட முடியாது. அண்ணா அவர்கள் இந்த மண்ணிலே காட்சி ஆரம்பித்தார். என் அண்ணனும் தம்பியும் அதில் இணைத்து கொண்டு போராடினார். 1965 இந்த மண்ணிலே எந்தி வந்த போது எதிர்க்க துணிந்தான், இறந்தான், குண்டடி பட்டான். இந்த மண்ணிலே இறந்து போனான். அந்த இறந்த பிணத்திலே திமுக படித்தளவிட்டது. அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு முடிவுரை எழுத போகிறது என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதை தெரிஞ்சுக்க. எனக்கு என்ன மானக்கு என்ன, உண்மையிலேயே காவல் நிலையத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி பேர் என்னப்பா, அன்பழகன். ஏங்க சத்தியமா சொல்ற, திமுக கார மாதிரியே பேசுறாங்க அவன். இன்னொரு காவல்துறை பேர் சொல்லக்கூடாது, சிறப்பான காவல் அதிகாரி. அண்ணன் நீங்க பாத்துங்கண்ணே, கூட்டத்தை கூட்டி வச்சு என்னையா நீங்க நடத்துறீங்க? தம்பிங்க எல்லாம் வந்து திமுக கட்சிக்காரன் அனுமதி வாங்கி இந்திய தேர்தல் ஆணையத்திலே அனுமதி வாங்கி அவர்கள் தேர்தலை முறையாக சந்திக்கிறார்கள். ஊர்ல உள்ளவங்களா கூட்டி வச்சு டீ வடை பச்சி வாங்கி கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சு நீங்க கும்மி அடிக்கிற தேர்தல் அந்த அதிகாரி கேட்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரிகள் வர வேண்டும். அன்பழகன் போன்ற அதிகாரிகள் இந்த நிலையிலிருந்து மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் 2 கட்சிக்கு வாக்களிச்சிங்க. திமுக 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 வாக்களிச்சிங்க. ரேக பதிஞ்சு போச்சு. ஒரே ஒரு தடவை தான் கேட்கிறோம். ஒரே ஒரு தடவை வாக்கு பெட்டியிலே 2ஆம் இடத்திலே இருக்கிற அபிநயா பொன்னிவளவன் என்கிற என்னருமை தங்கை மருத்துவராக இருக்கிறார். மருத்துவ பணியை விட்டு இன்றைக்கு மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கட்சியிலே இணைத்து கொண்டு விக்கிரவாண்டியிலே வேட்பாளராக என் அண்ணனால் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரே ஒரு தடவை அந்த 2வது பட்டனை அழுத்தினீங்கன்னா அது மைக் சின்னத்தில் போவோம். இந்த மைக் சின்னம் மறந்துடாதீங்க. என் தங்கை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றால் முதல் கையெழுத்து நந்தன் கால்வாய் திட்டத்தை தூர்வாரி இந்த தொகுதியிலே இருக்கிற 40 ஏரிகளையும் தூர்வாரி செப்பனிட்டு விவசாயத்தை முதலைப்படுத்துகிற கடமையை நாங்கள் செய்வோம்.
வேணா இங்க இருக்கிறவங்களாம் போய் பாருங்க, இருக்கு 150 ஏக்கர் ஏரி, அந்த ஏரியும் துந்து கிடக்கிறது. இந்த ஏரி துந்து கிடப்பது போல திமுக கட்சி ஒரு நாள் தூர்ந்து போகும், அட்ரஸ் இல்லாத போகும் என்று சொல்லி, அச்சம் என்பது மடமை, அஞ்சாம எண்ணுயிரனன் சீமானுடைய உடைமை, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நான்